In the class, let us prove one important theorem. So I'll write a theorem. என்ன தியரம் அப்படின்னா, suppose நான் first let x comma d be a metric space. Be a metric space. And d be a subset of m. d அப்படிங்கிற ஒரு செட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், xங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ்ல நம்ம சப்செட் எடுத்துக்கலாம். d be a subset of x. Okay, then d is open in x if and only if d can be expressed as a union of open balls. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். So d open if and only if this, அப்ப நம்ம 1 அசியூம் பண்ணிட்டு 1 ப்ரூஃப் பண்ணனும், இத அசியூம் பண்ணிட்டு இத ப்ரூஃப் பண்ணனும். சரி, இந்த வே ரொம்ப சிம்பிள். சப்போஸ் d can be expressed as a union of open balls அப்படினா d openங்கிறது ரொம்ப சிம்பிளா ப்ரூஃப் பண்ணிடலாம். So we'll give proof. Okay, so in the way, so I'll write this way. Assume that d is represented as the union of open balls. That is, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, that is d எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, this is equal to union of all balls. Okay, where b is அதாவது என்னன்னா balls with the center x, radius r அப்படி எழுதியிருக்கேன். some rx. Okay, some rx where some x, அதாவது some union of balls ன்னு எடுத்திருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. d is equal to union of some balls. And we know that என்ன ப்ரூஃப் பண்ணனும், to prove d is an open set அப்படின்னு ப்ரூஃப் பண்ணனும். ஓகே, இது ஆப்வியஸ். ஏன் அப்படின்னா we know that every open ball is an open set. கரெக்டா? இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ஓபன் செட். and இன்னொரு ஃபேக்ட் தெரியும், and arbitrary union of open sets is open. கரெக்டா? ஒவ்வொன்றும் ஓபன், அதனுடைய யூனியனும் ஓபன். Okay, so this implies that d is open. Okay, ஐடியா புரியுதா? ஒவ்வொரு பாலும் ஓபன் and அதனுடைய கவுண்ட், அதனுடைய யூனியனா எழுதியிருக்கு. இத d is expressed as a union of all open balls. இதெல்லாம் ஓபன் செட். arbitrary union of open set is open, therefore d வந்து ஓபன் ஆயிடும். is it okay? ஒரு வே நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன், ஒரு வே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ப்ரூஃப் பண்ணிருக்கேன். so we need to prove the converse part. so conversely, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I'll take a conversely. so this we'll take a conversely. Assume that d is open. கரெக்டா? இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணனும், to prove d can be expressed as a union of open balls. இப்படி நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே,
சரி இது எப்படி ப்ரூஃப் பண்றான்னு பார்க்கலாமா so let x belongs to d x belongs to d since d is open there is some rx positive such that ball with the center x radius rx which is contained in your d okay அப்ப நான் இது இப்படி சொல்லட்டுமா for every x belongs to d there exists some rx positive such that ball with the center x radius r suffix x which is contained in your d இந்த for every d இங்க கூட எழுதிக்கிறேன் for every x belongs to d இங்க கூட எழுதிக்கலாம் is it okay நீங்க எந்த இது பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு rx கிடைக்கும் such that this condition will hold அப்போ ஒவ்வொண்ணுமே d குள்ள இருக்கு அப்படினா அப்ப அதனுடைய யூனியன் எடுக்கிறேன் you take union of all x belongs to d ball with the center x radius r which is also contained in your d கரெக்ட்டா இது புரியுதா so ஒவ்வொரு பாலும் that is இது d னு வெச்சுக்கோங்க sorry suppose this is d இதான் d this is my d இப்போ நீங்க எந்த ஒரு புள்ளி கொடுத்தாலும் சப்போஸ் இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு இது x அப்படினா இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு rx கிடைக்கும் such that அந்த வட்டம் இதுக்குள்ள இருக்கு d குள்ள இருக்கு ஓகே இதே மாதிரி சப்போஸ் நான் இன்னொரு பாயிண்ட் கொடுக்கிறேன் சப்போஸ் இது இன்னொரு y அப்படினா இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ry கிடைக்கும் such that அந்த பால் இதுக்குள்ள இருக்கும் ஓகேங்களா இது வந்து ry இது rx ஓகே so this is rx so இதே மாதிரி நீங்க எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் அந்த பாயிண்ட சுத்தி என்னால என்ன பண்ண முடியும் ஒரு வட்டம் வரைய முடியும் அந்த வட்டம் இதுக்குள்ள இருக்கு இந்த d குள்ள இருக்கு அப்ப இந்த பால்கள் எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தோம்னா அதுவும் எதுக்குள்ள இருக்கும் it is belongs to subset of d இந்த பால் யூனியன் with this union இங்க ஒரு பாயிண்ட் ஓகே நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் it will be always happy okay so I call this is to be my 1 இத நான் 1 ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ ரிவர்ஸ் ப்ரூஃப் பண்ண போறேன் suppose let x belongs to d சரி let இப்போ இது ஒரு வே ப்ரூஃப் பண்ணிட்டேன் ஓகேங்களா so we have proved one way so என்னது union of balls is a subset of d ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன் இப்போ if x belongs to d ல எடுத்தீங்கன்னா சொல்லுங்க this implies that x belongs to center என்னைக்குமே அந்த பால்ல இருக்கும் x, rx ல இருக்கும் கரெக்ட்டா x சென்டர் பாயிண்ட் வந்து என்னைக்குமே பால்ல இருக்கும் ஒரு பால்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இது x அப்படினா நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் இந்த பாயிண்ட் அந்த பாலுக்குள்ள இருக்கும் because distance between x க்குள்ள தூரம் 0 which is strictly less than rx and this one is a subset of union of all ball with the center x radius r suffix x where x belongs to d okay of course நாங்க rx விட்டுட்டேன் okay so இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா x ங்கற எலிமெண்ட் d ல எடுத்தீங்கன்னா x ங்கற எலிமெண்ட் எதுல இருக்கு union of all balls ல இருக்கு therefore that is தனியா எடுத்து எழுதட்டுமா x belongs to d implies x belongs to union of all ball with the center x radius rx where x belongs to d அப்ப என்ன அர்த்தம் அப்படினா d which is a subset of இந்த செட் என்னது union of all x belongs to d such that ball of x, rx okay so this is my 2 அப்ப 1 and 2 என்ன சொல்லுது அப்படினா 1 and 2 implies that this implies that d is equal to this would imply that this implies that d can be expressed as union of all x belongs to d ball with the center x அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு rx hence the theorem okay so d that is d is represented as union of open balls are open sets because every open balls are open sets hence the theorem சரி இப்போ next section we are going into that is called subspaces okay subspaces now first let us take let x comma d be a matrix space be a matrix space அப்படினா என்ன அர்த்தம் d is a function from
x cross x ல இருந்து r போற மாதிரியான ஒரு function which satisfies the conditions d of x comma y which is always greater than or equal to 0. Number 2, d of x comma y which is equal to 0 if and only if x equal to y. And number 3, d of x comma y which is equal to d of y comma x. And number 4, d of x comma y which is always less than or equal to d of x comma z plus d of z comma y. Okay, for every x comma y comma z belongs to inga capital X. அப்புறம் என்ன எடுக்க முடியும் capital X cross X. சரி, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா let capital M be a subset of X. M be a subset of X. இப்போ M subset of X னா M cross M எதோட சப்செட்டா இருக்கும்? This is subset of X cross X உடைய சப்செட்டா இருக்கும். M is a subset of X னா M cross M. அப்போ this function D restricted to M cross M will satisfy all these properties. Correcta? Then D is a function, okay, restricted to M cross M. M cross M. D ங்கிற function already X cross X ல இருந்து இருக்கு. இதுல இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் X cross X. இதுல M cross M ங்கிறது இங்க இருக்கும். M cross M. இதுல இருந்து D ங்கிற function வந்து இங்க இருந்து R போற மாதிரியான function. Now you consider only from இந்த பாயிண்ட்ல இங்கனக்குள்ளதுக்கு மட்டும் restrict பண்றேன். So this is the function from M cross M ல இருந்து R போற மாதிரியான function which satisfies all the four conditions. கரெக்டா? இந்த கண்டிஷன்ஸ் தான் satisfy பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க, M ங்கிறது M is a subset of X and D is a function from M cross M ல இருந்து R க்கு போற மாதிரியான ஒரு function such that it satisfies all the condition. Number 1 வந்து D of X comma Y which is greater than or equal to 0 for every X comma Y belongs to M. இது ஏன் M ல இருந்துனா X லயும் இருக்கும். அப்போ X ல இருந்துனா இங்க ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். X ல இருந்தா for every X comma Y belongs to capital X, D of X comma Y பாசிட்டிவ் எடுத்துருக்கு. அப்ப M ல இருந்தா X லயும் இருக்கும். X ல இருந்ததுனா D of X comma Y பாசிட்டிவா இருக்கும். நான் நெகட்டிவ், that is greater than or equal to 0 இருக்கும். அப்போ முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னது? D of X comma Y which is equal to 0 if and only if X equal to Y. ஏன் X உம் Y உம் M ல இருந்ததுனா capital X ல இருக்கும். எல்லா கண்டிஷனும் satisfy பண்ணும். அப்போ இதே மாதிரி D of X comma Y which is equal to D of Y comma X and மூணாவது D of X comma Y which is always less than or equal to D of X comma Z plus D of Z comma Y. For every இதான் முக்கியம், X comma Y comma Z belongs to capital M. அப்ப என்ன ஆகுதுன்னா capital X ங்கிறது metric space. இப்போ then this capital M acts as a metric space. Correct? Then M comma D is a metric space. Note that capital D, இந்த D ங்கிற function எங்க இருக்கு? X cross X ல இருந்து போற இந்த ஃபங்க்ஷனை if you are restricted to M cross M க்கு restrict பண்ணிட்டீங்க அப்படின்னா then this fellow will become a metric space. அப்ப இந்த M க்கு பேர் வந்து என்னன்னா, this M is called subspace of capital X. X னுடைய subspace தான் இந்த capital M. புரியுதுங்களா? சரி, இப்போ for example உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து capital X அப்படிங்கிறது வந்து you take as an R. Okay, so whole line இதுல with respect to the distance யாரு? D of X comma Y which is equal to modulus of X minus Y. This is the usual distance. இப்போ நான் M அப்படி இதனுடைய சப்செட் எடுத்துக்கிட்டுமா, M which is equal to closed interval 0, 1 எடுத்துக்கிறேன். அப்போ இப்போதைக்கு இவன் மட்டும்தான் 0, இவன் 1, இது மட்டும்தான் என் கண்ணில் இருப்பான், இவன் தான் M. Now define D from M cross M ல இருந்து R போற மாதிரியான ஃபங்க்ஷன் such that எப்படி டிஃபைன் பண்றேன்? இதே ஃபங்க்ஷன் அப்படிங்க கொடுத்துறேன். D of X comma Y which is equal to modulus of X minus Y for every X comma Y belongs to closed interval 0, 1. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு மேல உள்ளதை பத்தி நான் கவலையே படல சார்,
எனக்கு இதுக்குள்ள x, y வந்து 0, 1ல இருந்துனா இப்படி டிஃபைன் பண்ணிட்டேன். So this implies that M is a subspace of capital R. R உடைய capital X உடைய subspace M. Is it okay? சரி, எதுக்கு சார் இது தனியா படிக்கணும்? இது ஒண்ணுமே இல்லையே. X எந்த மெட்ரிக் ஸ்பேஸா இருந்தாலும் அதனுடைய Dங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அதுவும் மெட்ரிக்கா தான் இருக்கும். Therefore it is a subspace. இன்ட்ரெஸ்டிங் இல்லையே அப்படின்னா இருக்கு. எப்போ தெரியுமா? இதுல சில செட் ஓப்பன் ஆக இருக்கும். தட் இஸ் எம்ல ஓப்பன் ஆக இருக்கும். அந்த செட் வந்து ஹோல் ஸ்பேஸ்ல ஓப்பன் ஆக இருக்காது. ஓகே, சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் இன் ஓப்பன் செட்ஸ். அதனாலதான் ஓப்பன் இன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய ஹோல் ஸ்பேஸ் எம் which is equal to closed interval 0, 1. ஓகே, and a set A அப்படின்னு ஒரு செட் கொடுக்குறேன். this is equal to closed interval 0, I call it to be 1/2. Open is open in M ல open. கரெக்டா? என் படத்துல சொல்லட்டுமா? நான் சொல்றேன், அப்புறமா நீங்க this is 0 and this is 1. இப்போ நீங்க என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு செட் கொடுத்துருக்கீங்க. என்னது? ஏங்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1/2. So this is open in M. இதான் M. இந்த செட் தான் M. ஓகே, அப்ப எப்படி சார் இது ஓப்பன் அப்படின்னா யூ டேக் எனி பாயிண்ட் ஹியர். இதுல எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்ப இந்த பாயிண்டை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைஞ்சிட முடியுமா? அந்த வட்டம் இதுக்குள்ளே இருக்கு, இந்த செட்டுக்குள்ளே இருக்கு. ஓகே, சரி, இங்கனக்குள்ள எடுத்துக்கிங்கன்னா என்னால ஒரு வட்டம் வரைய முடியும், இதுக்குள்ளே இருக்கு, பிரச்சனை இல்லை. எனக்கு 1/2 தொடாது. 1/2க்கு முன்னாடி எவ்வளவு சின்ன வட்டம் எடுத்தாலும் நம்மளால ஒரு வட்டம் கண்டுபிடிக்க முடியும். இஸ் இட் ஓகே? இப்போ சார் இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் இன்க்ளூட் அப்படின்னா எஸ், திஸ் இஸ் ஆல்சோ தேர். அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் a radius here. இதுதான் வட்டம், இதுதான் உங்களுக்கு ஓப்பன் செட். ஓகே, தட் இஸ் சரி. இப்போ இதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன் பாருங்க. ப்ரூஃப் கொடுக்கட்டுமா? சொல்லு, டெஸ்ட் டேக்கு. let x belongs to closed interval 0, 1/2. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? அப்போ கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. if x is not equal to 0, x not equal to 0னா இது இல்ல, இந்த ஓப்பன்ல இருக்கு, இங்கனக்குள்ள இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன்? இதுல எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ, இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல இது ஷார்ட்டா இல்ல இது ஷார்ட்டான்னு பார்க்க போறீங்க. ஓகே, then find r equal to minimum of என்னது? x க்கு 0 குள்ள தூரம் x and x க்குள்ள 0 குள்ள தூரம் என்னது? x modulus of x minus 0 ன்னு போடுவீங்க. இங்க x பாசிட்டிவ்னால நான் x ன்னு போட்டுட்டேன். ரெண்டாவது என்னது? 1/2 minus x. இது ரெண்டுல எது மினிமமோ அதுதான். then ball with center x, radius r இல்லனா r/2. okay, which is always be a subset of closed interval 0, 1/2. கரெக்ட்டா? இது நீங்க ப்ரூஃப் பண்ணலாம். இதுல ஒரு எலிமெண்ட் y னுங்க, அந்த எலிமெண்ட் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். ஈஸியா சொல்லலாம். I'll clearly explain this. இத 1 second ஆயிட்டு. இது என்னுடைய பால். இந்த படத்தை தனியா எழுதிக்கிட்டுமா? இது என்னுடைய closed interval 0 and open 1/2. இப்போ நான் கண்ணை மூடிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு 0 இல்லாத மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன். சப்போஸ் let it be here. This is my point. அப்ப இதுல மினிமம் டிஸ்டன்ஸ் ஏறுது 1/2க்கும் x. இது x க்குள்ள தூரம், இது இந்த தூரம் இதுவா இல்ல இதுவா அப்படின்னு நான் செக் பண்றேன். இதுல எது மினிமம்? இதான் மினிமம். அப்ப இதுல பாதியை வச்சுட்டு நான் ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா அந்த வட்டம் இதுக்குள்ளே வந்துருச்சு, உங்க பாலுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் x at here, இந்த இடத்துல இங்க வச்சுக்கிட்டீங்க x இங்க. அப்போ x க்கும் 1/2 குள்ள தூரம் வந்து இது, 0க்கும் x குள்ள தூரம் வந்து இது. ஓகேங்களா? x. அப்போ இதுல எது மினிமம்? இது மினிமம். அப்ப இதுல பாதி ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா அந்த வட்டம் இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஃபைன். Now if x is equal to 0, if x is equal to 0, okay, then x 0 ஆக இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் இதான் 0 அப்படினா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? ball with the center x, that is 0, x, radius 1/4, which will be contained in your இந்த செட். என்னது? open interval 0, 1/2. ஏன் இது யாரு? this is equal to set of all y belongs to எங்க? உங்களுடைய ஸ்பேஸ் m. ஓகேங்களா? ஸ்பேஸ் m.
such that distance between y-க்கும் x-க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மியா இருக்கணும் 1/4 விட கம்மியாக இருக்கணும். ஓகே, இது யாரு அப்படின்னா this is equal to set of all y belongs to m யாரு close interval 0,1ல மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, such that இது யாரு modulus of xங்கிறது யாரு இப்போ 0 தானே 0. அப்ப modulus of y which is less than 1/4 அப்படின்னா யாரு this is equal to set of all y belongs to close interval 0,1 such that minus 1/4க்கும் 1/4க்கும் இடையில இருக்கணும். ஆனா y எங்க இருக்கணும் greater than or equal to 0 இருக்கணும். அதே நேரத்துல இந்த கண்டிஷன் that is இது minus 1/4 0 and this is plus 1/4 இதுக்குள்ள எங்கனாலும் y இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் y must be greater than or equal to 0. இதுல மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப ரெண்டுலயும் காமனான எலிமெண்ட் யாரு இது. அப்போ this is open, இது மட்டும் open. So this is equal to closed interval 0,1/4. இது open. And though this fellow is a subset of, அதனால தான் என்ன பண்ணிருக்கேன் this fellow is a subset of this அப்படி எழுதிருக்கேன். ஓகே, actually மாத்தி எழுதணும் closed interval 0,1/4 which is equal to this is equal to this is equal to this is equal to this, that is a subset of this. ஓகே, அப்படிங்க ஏல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் எதுக்குள்ளே இருக்கு a குள்ளே இருக்கு. therefore this implies that a is open in m. ஆனா a is not open in x, கரெக்ட். r ல வந்து ஓபன் கிடையாது, கரெக்ட்டா? but capital A is not open in R. ஏன் இந்த இடத்துல closed interval 0 இருக்கா, இது 0, இந்த இடத்துல 1. ஓகே, closed interval 0,1 தானே, m தானே, இது வந்து 1/2, a வந்து 1/2. ஏன் 0 சென்டரா வச்சு நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் போட்டீங்கனாலும் அந்த வட்டம் எதுக்குள்ள வராது a குள்ள வராது in R ல. ஓகே, since ball with the center 0 radius R இங்க R ல உள்ளது, இது R ல உள்ளது, இது எங்க உள்ளது, இது M ல உள்ளது. இங்க M ங்கிறது subset of this. அதுக்கிட்ட இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே செட் வந்து யாருன்னா இவன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஓகே, whereas இங்க வந்து it is in R, whole space R. So this is equal to minus R, plus R. This fellow does not contain in closed interval 0,1/2. இதுக்குள்ள சரி 1/2 குள்ள இருக்காது. So that is closed interval 0,1/2 is open in எங்க closed interval 0,1 ல இது open, but is not open in எங்க R ல இது open இல்ல. okay, so I will stop here. இது இப்போ நம்ம open in subspaceல ஒரு open செட்டா இருக்குது, whole spaceல open ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப இத கேரக்டரைஸ் பண்ண போறோம். So that we will do it in a next class. Okay.